தயாளத்தின் உதாரணமாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. தயாளத்தின் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. இவங்க வந்து கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ், அப்புறம் கிளாடிஸ். கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ் தான் கணவர், கிளாடிஸ் மனைவி. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க. இவங்களுக்கு வந்து இவங்க ஃபேமிலியோடு தான் வராங்க. ஓகேவா? இவங்க வந்து தனியாக வரல, ஃபேமிலியாக வராங்க. யார் யாருன்னா, அவங்க பொண்ணு எஸ்தர், அவங்க பையன் 2 பேர். ஓகேவா? ஒருத்தவனுக்கு 6 வயசு, ஒருத்தவனுக்கு 7 வயசு. ஓகேவா? ஸோ எத்தனை பேர் வராங்க இந்தியாவுக்கு? 5 பேர் வராங்க. யார் யார் சொல்லுங்கள்? கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ், கிளாடிஸ், அவங்க பெரிய பொண்ணு எஸ்தர், அவங்க 2 பையங்க, சின்ன சின்ன பசங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து 6, 7 வயசு தான். ஓகேவா? அத்தனை வயசில் வரல, அவங்க குழந்தையா இருக்கும்போது வராங்க. ஓகேவா? நான் சொல்கிறேன். இவங்க வந்து ஃபேமிலியாக எங்கே வராங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒடிசாவுக்கு வராங்க. எங்கே வராங்க? ஒடிசாவுக்கு வராங்க. ஒடிசாவில் எல்லாருமே வந்து ரொம்ப டீசென்ட் ஃபேமிலி, செம்மையாக டீசெண்டாக தான் பேசுவாங்க, டீசெண்டாக தான் நடந்துப்பாங்க. அவங்க வந்து தப்பான காரியம் எதுவுமே தெரியாது, அப்படிலாம் கிடையாது. ஒரு காமனாக ஒரு இதெல்லாம் தெரியணும் அப்படின்றது கூட கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஜாதி வெறி தெரியும், அடிக்கணும், கொல்லணும், வெட்டணும்டா, குத்தணும்டா, இதுதான் அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்படி ஒரு பேக்வேர்டான ஒரு ஊர் தான் என்னது, ஒடிசா. அங்கே வந்து அதிகமாக யார் இருப்பாங்கன்னா, பழங்குடி இனத்து மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. பழங்குடி இனத்து மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி இருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது அவங்க மத்தியில் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஊழியம் செய்கிறதுக்காக வராங்க. இப்போது அவங்க வந்து தொழு நோயாளிகள், சொல்லுங்கள், லெப்ரசி. அந்த லெப்ரசி இருக்கிற பீப்புளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தொழுநோயாளினா இந்த கையெல்லாம், அம்மா சொல்லிருக்காங்களே, நான் சொல்கிறது வந்து இது வேறு விதமானது. அந்த கையெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், கால்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், நடக்க முடியாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து அவங்க அப்படி தான் பிறக்கும் போதே. ஸோ இந்தமாரி இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒடிசாவில் வந்து லேண்ட் ஆகுறாங்க. இறங்கின உடனே இந்தமாரி இருக்கிறவங்கலாம் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த சீழ் பிடிச்சது அதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அவங்களுக்கு மருந்து போட்டு மாத்திரை கொடுத்து அந்தமாரி என்ன பண்ணுறாங்க, ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊழியம் செய்கிறாங்க ஆண்டவருக்காக. ஓகேவா? இப்படி அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே அங்கேயே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கன்றதுக்காக அவங்க எப்பயுமே மிஷினரிங்களாலே அப்படி தான், அவங்க எந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துக்கு மாரி அவங்க அடாப்ட் ஆகிப்பாங்க. ஸோ இவங்களும் சாரீ கட்டுறது, நம்ம இந்தியன் பீப்புள் மாரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேமிலியாக என்ன பண்ணுறாங்க, ட்ரைபல் பீப்புள்ஸ்க்காக, அதுவும் மெயினாக இந்த லெப்ரசி இருக்கிற அந்த ஜனங்களுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஊழியம் செய்கிறாங்க. அப்போது அது வந்து பார்க்கும்போதே, இப்போது அன்னை தெரசா என்ன பண்ணாங்க, அதேமாரி தானே வந்தாங்க. அன்னை தெரசாவும் இந்தமாரி ஒரு விஷயத்துக்காக தானே ஊழியம் செஞ்சாங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், இவங்களோட பிள்ளைகளும் கூட என்ன பண்ணியிருக்கலாம், அதை க்ளீன் பண்ணியிருக்கலாம். அது வந்து அந்த நோய் இருக்கிறவங்களாலே அதை பார்த்து அதை சகிச்சிக்க முடியாதுன்றப்போ இன்னொருத்தவங்க போய் அதை ஹெல்ப் பண்ணுறதுன்றது சும்மாவா? சொல்லுங்கள், சும்மாவா? இப்போ வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு மூக்கொழுவதனால துடைக்க முடியாது. அப்போ அதை யோசித்து பாருங்கள். ஃபுல்லாக சீழ், அப்படியே புழு நிற்கும், அப்படியே அந்த ஒரு அன்னிசியாக இருக்கும். அதுவும் சகிச்சுக்கிட்டு யாருக்காக அவங்க வேலை செய்கிறாங்க? ஏசப்பாக்காக வேலை செய்கிறாங்க. ஸோ இந்தமாரி ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு அவங்க வந்து படிப்பறிவு சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்தமாரி க்ளீன் பண்ணுறாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆகுது, அது கொஞ்சம் பெரிய இடமாகுது. ஸோ இந்தமாரி ஒரு நல்ல வளர்ச்சிக்கு என்ன பண்ணுறாங்க, போய்கொண்டே இருக்காங்க. இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களே அப்படி சொல்லிட்டு மேல் ஜாதிக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்களாம், த்ரெட்டன் பண்ணுறது, கொன்னுடுவேன் உங்களை, குடும்பமாக இருக்கீங்க உங்களை கொன்னுடுவேன், இந்தமாரிலாம் நிறையா என்ன பண்ணுவாங்களாம், அவங்கள அச்சுறுத்துவாங்களாம். ஓகேவா? ஸோ இந்தமாரியே அவங்க வந்து அதுக்கெலாம் பயப்படாமல் இந்தமாரி தொடர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது 1999, நான் சொல்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஓகேவா? அவங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு 1999 ஜான்வரி 23 அப்போது அவங்க அப்பா யார், கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அப்போது வந்து அவங்களுக்கு 6 வயசு 7 வயசு 2 பசங்களுக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேரும் காரில் அப்போது ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காரை லாக் பண்ணி அப்படியே கொளுத்தி விட்டுறாங்க. இது வந்து அந்த எரிஞ்ச கார் கொண்டு இன்னும் இருக்குது.
ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கொளுத்தி விட்டுறாங்க. இவங்களால தப்பிக்க முடியல. அவங்க 3 பேரும் இறந்துட்டாங்க. அவங்க அந்த இறந்த செய்தி வந்து யாருக்கு வருது அப்படின்னா, அவங்க கிளாடிஸ்க்கு வருது. யாருக்கு? அவங்க மனைவிக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப மனசு அவங்க 2 பேர் தான் இருக்காங்க இப்போது. யார்? அவங்களும் அவங்க பொண்ணு. ஓகேவா? இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ரொம்ப மனசு உடஞ்சிருது. என்னடா அது நம்ம அதான் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன யோசிக்க தோணும்? நல்லது செய்ய வந்தவங்களெலாம் பிடிக்க மாட்டேங்குது தானே தோணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அளவுக்கு இருக்காங்க பாரு. எப்போ 1999 இப்போ தான். இப்போ ஒரு என்னது நம்ம இப்போ 2024 இருக்கோம். அவங்க ஒரு 1999 எப்போ தான் முடிஞ்சிருக்கு அதுமாரி. ஸோ அந்தமாரி இருக்கும்போது இவங்க 3 பேர் இறந்துட்டாங்க. இவங்க 3 பேரையும் என்ன பண்ணுறது, கேஸ் போடுறாங்க. இவங்க 2 பேர் கேஸ் போடல. ஆக்சுவலி அது கேஸாக மாறுது. ஏன்னா ஒரு சும்மா போயிட்டு இருந்தவங்கள பிடிச்சி எரிச்சா அப்போ என்ன கேஸாக மாறாதா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேஸ் ஃபைல் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, யார் இதை பண்ணா அப்படின்ட்டு வந்து அலசி ஆராயிறப்போ ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து யாருன்னு தெரிஞ்சிருது. ஸோ தெரிஞ்ச உடனே கோர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் ஆஜராகி கிளாடிஸ் அம்மையாரை வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போ இவங்க பண்ண தப்புக்கு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஆயுள் தண்டனை தான். இதுமாரி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும்ல. அதுக்காக இவங்க மதம் மாற்றுறாங்க. இவங்க வந்து கட்டாயமாக மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பண்ண நல்லதெல்லாம் சொல்லலை. இவங்க வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, லெப்ரசி உள்ள பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லலை. இவங்க வந்து மதம் மாற்றுறாங்க, கட்டாயமாக மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க கிளாடிஸ் அப்படின்னா, நாங்களாம் அப்படி எதுவும் பண்ணலப்பா, இனிமேல் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஒடிசாவில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்து இருக்கிற ஜனங்களுக்கு வந்து நாங்கள் உணவு எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு வந்து அந்த க்ளீன் பண்ணுறோம். நாங்கள் எப்படி அதுமாரி செய்கிறோன்னா, அந்த ஏசப்பாவோட அன்பு அப்படின்னு தான், நாங்கள் அன்பை பற்றி தான் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது, அப்போ என்ன ஃபைல் பண்ணுறாங்க, இவங்க வந்து மதம் மாற்றலை, இந்தமாரிலாம் பண்ணல. சரி அப்போ நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இவங்களை மன்னிச்சிட்டேன், இவங்களை விட்டுருங்க. இவங்க இதுமாரி நடக்கணும்னு தெரியாது, இந்தமாரி பண்ணிட்டாங்க. இதுக்காக நான் ஒன்றும் பெருசாலாம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு மிஷினரியோட வாழ்க்கையில் ஒரு சாதாரண விஷயந்தான். எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் நான் ஏசப்பாவோட பிள்ளையாக இருக்கிறதால நான் இவங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மட்டும் போயிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்குது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டு, அவங்க சின்ன பிள்ளைங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. இவங்க இதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அவங்க ஊருக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் போயிருக்கலாம். அதுவும் அவங்க போகவே இல்லை. அவங்க இன்னமும் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தமாரி மன்னிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து இந்தியா ஃபுல்லாக, அந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுது. இந்தமாரி மன்னிச்சிட்டாங்களாம், அவங்க மன்னிச்சிட்டாங்களாம், ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்களாம் அப்படி இப்படின்னு. ஸோ என்ன ஆகுது, என்ன மன்னிப்பு அப்படின்றது யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். ஓகேவா? மன்னிப்புன்றது யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்கு வரதை பற்றி நிறைய பேர் கேலி பண்ணலாம், கிண்டல் அடிக்கலாம், திட்டலாம், சில டைம் விடாமல் இருக்கலாம், உங்களுக்கு கூட கடுப்பாக இருக்கலாம். ஸோ அந்தமாரிலாம் வந்து அவங்களோட வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். இந்தமாரிலாம் சர்ச்சு வரணும் அப்படின்ட்டு பாடுபட்ட மிஷினரிகள்லாம் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நம்மளுக்கும் அந்தமாரி இருக்குது. சர்ச்சுக்கு ஏன் போகிறீங்க, போகக்கூடாது, நான் அலையிலையோ கூட்டமா அந்தமாதிரி சொல்கிறாங்களே, நம்மளுக்கு அதுவே ஐயோ இதுமாரிலாம் சொல்கிறானுங்களே நம்மள அப்படின்னு தோணும். ஆமாம் தானே, தோணும் தானே. ஆனால் பாரு, அவங்களாம் வந்து உயிரே கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்னது, ஒரு ஆஃப்டர் ஆல் தானே நம்மளுக்கு. புரியுதா நான் சொல்ல வர்றது? அதான் வந்து மிஷினரியோட வாழ்க்கை. மிஷினரினால என்ன, ஒன்று அவங்க ரத்த சாட்சியாக மதிப்பாங்க, இல்லை வந்து அப்படியே உயிரை விடுறது, அடைய ஏசப்பாவை பார்த்து அப்படியே உயிரை விடுறது தான் மிஷினரி வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு இதனால நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்தமாரி நீ வந்து சர்ச்சுக்கு போறியா அப்படிலாம் கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஷை பண்ணிட்டு நான் அப்பப்போ போவேன், கிறிஸ்மஸ்க்கு போவேன், நியூ இயர்க்கு போவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமாம் நான் கிறிஸ்டியன்னாப்பா, நான் இப்போ உனக்கு என்னப்பா, இந்த இயேசுவை பற்றி உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? நம்மளும் என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி இருக்கணும், மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளும். ஓகேவா? எல்லாம் புரியுதா? வந்து ஏபிஜே அப்துல் கலாம் பிரசிடெண்ட்டாக இருந்தார். பத்மஸ்ரீ விருது வந்து இவங்களுக்கு கொடுத்தாரு. பத்மஸ்ரீ விருது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே பிறந்து இந்திய குடிமகனாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அவங்களும் நம்ம இந்தியாவிலே இருந்து நேஷ்னாலிட்டி வாங்கினதால அவங்களுக்கு வந்து அந்த சாக்ரிஃபைஸ்க்காக அவங்க வந்து அந்த பத்மஸ்ரீ விருதை கொடுத்தாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம மதர் தெரசா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மதர் தெரசா அந்த அன்னையர்கள் விருது வந்து இந்த கிளாடிஸ் அம்மையாருக்கு கொடுத்தாங்க.